வடக்கு நாரிமலை தொடர்பில் சிலர் வண்டுமுருகன் போல் பேசுகின்றனர். வெளிப்படையாக பேச ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்து. ரயில் மற்றும் பேருந்து சேவைகள் இன்று முதல் அதிகரிப்பு. சிறையில் உள்ள பிள்ளையான் திடீர் சுகையினம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. தையிட்டி காணிகளை விடுவிக்கும் நோக்கில் அரசாங்கம் செயற்படுவதாக தெரியவில்லை. கஜேந்திரன் விசனம். தையிட்டி விஹாரை காணிகளை அளவிட முயல்வது காணி சுவீகரிப்பின் முதல் படியா? காணி உரிமையாளர்களின் கலந்துரையாடலில் ஆராய்வு. புத்தளத்தில் பணப்பையை தொலைத்த யாழ்ப்பாணவாசி, போலீஸ் அத்தியட்சகரின் நிகழ்ச்சி செயல். நாட்டின் வீழ்ச்சியடைந்து செல்லும் பொருளாதாரத்தை ரணில் விக்ரமசிங்கவினால் மாத்திரமே கட்டியெழுப்ப முடியும். வஜ்ர அபிவர்த்தன. வடக்கு நாரிமலை அபகரிப்பு, கிழக்கு மாகாணத்திலிருந்து வெளியான கண்டனம். காலாவதியான உணவுகளை விற்று 400 கடைகளுக்கு ஆப்பு. நீர்த்தக்கங்கள் தொடர்பில் அரசின் தீர்மானத்தால் பாரிய ஆபத்து. துமிந்த நாகமுவ விளக்கம். தங்காளியில் துப்பாக்கியுடன் முன்னாள் கடற்படை சிப்பாய் கைது. மாற்றியமைக்கப்பட்ட இலக்கத்தகடுகளை கண்டறிய காவல்துறை விசேட நடவடிக்கை. மட்டக்களப்பு பெண்கள் கடத்தல் வழக்கு, நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. அமெரிக்காவின் புதிய செய்தியுடன் ஈரானில் தரையிறங்கிய பாகிஸ்தானின் ராணுவ தளபதி. ஹோர்முஸ் நீரணியில் ஈரானிய கப்பலை தடுத்து நிறுத்திய அமெரிக்க போர்க்கப்பல். வடக்கு நாரிமலை தொடர்பில் சிலர் வண்டுமுருகன் போல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். வடக்கு நாரிமலையை இந்த அரசாங்கம் சுவீகரிக்கப் போகின்றார்களா இல்லையா என்பது தொடர்பில் வெளிப்படையாக கூற வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். வவுனியா நெடுங்கணியில் அமைந்துள்ள வடக்கு நாரிமலை ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயம் பௌத்தர்களுக்கு உரியது என புத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்திருந்தார். எனினும் இதனை அமைச்சர் சந்திரசேகர் மறுத்திருந்தார். இது தொடர்பில் உங்களுக்கு கருத்து என்ன என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: சிலர் வண்டுமுருகன் மாதிரி பேசிக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் அப்படி சொல்ல இயலாது. ஏனென்றால் ஒரு தெளிவான கருத்தை சொல்ல வேணும். அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் சொல்லுகிறார், இது வடக்கு நாரிமலை என்பது அரசாங்கம் சுவீகரிக்கப் போகிறது என்று ஒரு இறுக்கமான தமிழ் மக்களை நோக்கி ஒரு இனவாதத்தோடான கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். ஆனால் அதனையே இன்னொரு அமைச்சரவையைச் சேர்ந்த அமைச்சர் சொல்லுகிறார் இல்லை என்று சொல்கிறார். அதனை அவர்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். அளக்கவில்லையா, தாங்கள் அளந்திருக்கிறோமா இல்லையா? இதுதான் குருந்தூர் மலையிலும் நீதிமன்ற கட்டளை இருந்தது. இலங்கையினுடைய நீதிமன்ற பிரகாரம் நீதிமன்ற கட்டளையை மீறி குருந்தூர் மலையிலே விகாரை கட்டப்பட்டது. அப்படி என்றால் அமைச்சர்கள் சொல்லுவதெல்லாம் இங்கு நடைபெறுகிறதா இல்லையா என்பதை அவர்கள் தான் முதல் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். நான் முதலே கூறியது போல கருத்துக்களை மிக தெளிவாக மக்களிடம் சொல்ல வேண்டும், உண்மையை சொல்ல வேண்டும், அறத்தை சொல்ல வேண்டும். நாங்கள் இப்பொழுது அரசியல் செய்வதற்காக ஏமாற்று கருத்துக்களை யார் சொன்னாலும் மக்கள், நான் நினைக்கிறேன், விரைவிலே அவர்களுக்கு பதிலை வழங்குவார்கள். இலங்கை தமிழரசு கட்சியோட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருது. இந்த சந்திப்பு தொடர்பாக பத்திரிகைகளில், ஊடகங்களில், யூடியூப்களில் நானும் பார்க்குறேன். நல்லது நடந்தால் வரவேற்போம். அந்த கூட்டணி அமைஞ்சால் நீங்களும் நான் தமிழரசு கட்சியெலாம் இருக்கிறேன். இன்னும் என்ன தமிழரசு கட்சி கலைக்க இல்லை. கலைச்சால் நான் சேர்ந்து போகிறதா இல்லையான்னு முடிவெடுப்போம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்க பங்காளி கட்சிகள் எல்லாரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அதில் கிட்டத்தட்ட 3 கட்சிகள், இபிஆரில் புல்லட் டெலோ ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள். இன்னொரு கட்சி இந்த தேசத்தையும் மக்களையும் காட்டி கொடுத்து இந்த மக்களை சின்னாபின்னமாக்குவதில் இருந்த அரசோடு கூடியிருந்தவர்கள். இப்பொழுது தமிழ் தேசியம் பேசினால்தான் வாக்கெடுக்கலாம் என்றால் அவ்வாறானவர்களை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம். அவரோடு சேர்ந்து எந்த ஒரு தேர்தலிலும் நாங்கள் பங்கு கொள்ளக்கூடிய சூழ்நிலை கிளிநொச்சியிலே எங்களுக்கு இருக்காது. யாழ்ப்பாணத்தில் யாரும் சேர்ந்து கேட்டால் அது அவர்களை பொறுத்தது. ஆனால் அவர்களோடு சேர்ந்து எங்களால் சந்திரகுமார் அணியோடு சேர்ந்து அரசியலிலே நாங்கள் போக முடியாது என்பதை நான் மத்திய குழு கூட்டத்திலும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். எங்களுடைய கட்சியினுடைய தலைவருக்கும் ஏனையவர்களுக்கும் கூட தெளிவாக அதனை சொல்லியிருக்கிறேன். அதை தாண்டி சென்றால் ஏற்கனவே நான் ஸ்ரீடோலோவை இணைத்த பொழுதும் கூட சத்தியலிங்கத்துக்கு இந்த கருத்தை சொல்லியிருந்த நான், இவர்களால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்பதை. அதே போல இன்று ஸ்ரீடோலோ தலைவர் என்னத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவர் எப்படி அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார், அதனால் எங்கட கட்சிக்கு எவ்வளவு விழுக்காடு என்பதும் தெரியும். இதே போலதான் கடந்த காலங்களில் இங்கு ஒருவரும் சாகவில்லை, இறந்தவரெல்லாம் புலிகள் என்று டிப்போ சந்தியில் ஊர்வலம் நடத்தியவர், பல பாடசாலைகளிலே இருந்த அதிபர்களை வலுக்கட்டாயமாக இடமாற்றம் செய்தவர், தமிழ் தேசியத்துக்கு எதிராகவே தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு தாங்கள் ஏதோ அபிவிருத்தி செய்து தமிழர்களை காப்பதாக சொன்னவர்கள் இன்று தமிழ் தேசியம்தான் கதி என்றால் எவ்வளவு காலம் அவர்கள் செய்தது சரியா என்பதை மக்கள் முடிவெடுப்பார்கள். தமிழரசு கட்சி அந்த முடிவு எடுத்தால் நீங்கள் உங்களோட என்னுடைய கருத்தை நான் தெளிவாக மத்திய குழுவிலே சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனை ஸ்ரீதரனாகிய நான் எதிர்க்கிறேன் என்பதை பதிவும் செய்திருக்கிறேன். அறிக்கையிலே எழுதப்பட்டும் இருக்கிறது.
இன்று முதல் நாடு முழுவதும் 50 முதல் 60% தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாளைய தினத்திற்குள் தனியார் பேருந்து சேவைகளை முழுமையாக வழமைக்கு கொண்டுவர முடியும் என அதன் தலைவர் கெமுனு விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார். நேற்று உத்தியபூர்வ வேலை நாளாக இருந்த போதிலும் மக்களின் வருகை குறைவாக காணப்பட்டதால் அதிகளவான பேருந்துகள் பயணிகள் இன்றி இயக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை இன்று முதல் ரயில் பயணங்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று சுமார் 120 ரயில் பயணங்கள் முன்னெடுக்கப்படுவதாக அந்த திணைக்களத்தின் போக்குவரத்து அத்தியட்சகர் அசங்க சமரசிங்க தெரிவித்தார். இதற்கமைய இன்று காலையும் மாலையும் அலுவலக ரயில்கள் வழமை போல் இயங்குவதுடன் வரும் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் விசேட ரயில்களையும் இயக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6:10 மணிக்கு மாத்தறை நோக்கி விசேட ரயில் ஒன்று இயக்கப்பட்டதாகவும் இன்று பிற்பகல் 1 மணிக்கு விசேட ரயில் ஒன்று இயக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் எதிர்வரும் 19ஆம் தேதி பிற்பகல் மாத்தறையிலிருந்து பல விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் 400க்கும் மேற்பட்ட வியாபாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை சுமார் 2000 சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன்போது 12,000க்கும் அதிகமான வர்த்தக நிலையங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டதாகவும் அச்சங்கத்தின் பிரதான செயலாளர் சமையல் முத்துகுட தெரிவித்தார். சுகாதாரத்திற்கு புறம்பான முறையில் உணவுகளை விற்பனை செய்தமை மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்கள் விற்பனை செய்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழே இந்த வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வாறான விசேட சுற்றி வளைப்புகள் எதிர்வரும் வெசாக் மற்றும் பொசன் பண்டிகை காலங்களை முன்னிட்டு முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். வீழ்ச்சி அடைந்து செல்லும் நாட்டின் பொருளாதாரத்தை அரசியல் அனுபவமுள்ள ரணில் விக்ரமசிங்கவினால் மாத்திரமே கட்டியெழுப்ப முடியும். அதனால் அவரின் பிரயோசனத்தை நாட்டு மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பெற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த நாடு மீண்டும் காலனித்துவ நிலைக்கு செல்லும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன் தெரிவித்தார். காலையில் புதன்கிழமை நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் கடந்த அரசாங்க காலங்களில் இடம்பெற்றது போலவே தற்போதும் நிலக்கரி மோசடி இடம்பெற்றுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளதன் மூலம் அரசாங்கம் தவறை ஏற்றுக்கொண்டுள்ளது. கடந்த அரசாங்க காலங்களில் இடம்பெற்றது போலவே தற்போதும் நிலக்கரி மோசடி இடம்பெற்றுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளதன் மூலம் அரசாங்கம் தவறை ஏற்றுக்கொண்டுள்ளது. கடந்த கால அரசாங்கங்கள் செய்த தவறை செய்யாமல் இருப்பதற்கே மக்கள் இந்த அரசாங்கத்தை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அதனால் அரசாங்கத்தின் தவறுகளை கடந்த காலங்களிலும் இவ்வாறான தவறுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து தப்பித்துக் கொள்ள முடியாது. அத்துடன் நாட்டை கட்டியெழுப்ப பல சட்டங்களை எமது காலத்தில் நாங்கள் ஏற்படுத்தி இருந்தோம். குறிப்பாக பொருளாதார கொள்கை சட்டம் தற்போது முற்றாக மீறப்பட்டு வருகின்றது. இது பாரிய பிரச்சனையாகும். அதனால் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப பாரிய மாற்றம் தேவையாகும். 77 மாற்றத்தின் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தில் பாரிய மாற்றம் ஏற்பட்டது. அதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. அன்று ஏற்பட்ட மாற்றத்தை போல பல மடங்கு மாற்றம் தற்போது பொருளாதாரத்திற்கு தேவையாக இருக்கின்றது. அந்த மாற்றத்தை மக்களை பிழையாக வழிநடத்தும் அரசியல் கட்சிகளால் மேற்கொள்ள முடியாது. அதனால் அந்த மாற்றத்தை நாட்டில் ஏற்படுத்துவதாக இருந்தால் அதனை 50 வருடகால அரசியல் அனுபவமுள்ள ரணில் விக்ரமசிங்கவினால் மாத்திரமே முடியும். அவருக்கு பொருளாதார முகாமைத்துவம் தொடர்பில் சிறந்த அனுபவம் இருப்பதுடன் சர்வதேசம் தொடர்பில் சிறந்த புரிதல் அவருக்கு இருக்கிறது. அதனால் அவரின் பிரயோசனத்தை நாட்டு மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பெற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த நாடு மீண்டும் காலனித்துவ நிலைக்கு செல்லும். ரணில் விக்ரமசிங்கே 2022 நாட்டை பொறுப்பேற்கும் போது டாலர் ஒன்று சட்ட ரீதியில் 380 ரூபாவுக்கு இருந்தது. வெளியில் 400 ரூபாவுக்கு விற்பனையாகி வந்தது. என்றாலும் நாட்டின் பிரதமர் பதவி மற்றும் ஜனாதிபதி பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டு ரணில் விக்ரமசிங்கே இந்த நாட்டின் பொருளாதாரத்தை பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நாட்டை முன்னுக்கு கொண்டு செல்லவே திட்டமிட்டு வந்தார். அவ்வாறான திட்டமிடலுடன் தற்போதைய ஜனாதிபதிக்கு நாட்டின் பொறுப்பை வழங்கும் போது டாலரின் பெறுமதி 290 மற்றும் 295 ரூபாவாக இருந்தது. ரணில் விக்ரமசிங்கே தயாரித்த பொருளாதார கொள்கை சட்டத்தின் பிரகாரம் தற்போது டாலரின் பெறுமதி 250 ரூபாய் அளவில் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் உலகில் எங்கு யுத்தம் இடம்பெற்றாலும் பொதுமக்கள் பாதிப்படையாத வகையில் நடவடிக்கை எடுக்க முடியுமாக இருந்திருக்கும். ஆனால் இன்று டாலர் ஒன்றின் பெறுமதி 318 ரூபாய் வரை செல்கின்றது. டாலரின் பெறுமதி 1 ரூபாவால் அதிகரிப்பதன் மூலம் திரைசரியில் இருக்கும் நாட்டின் கடன் தொகைக்கு 37 பில்லியன் அதிகரிக்கப்படுகிறது. அதன் பிரகாரம் இந்த நாட்டின் கடன் தொகைக்கு 1.4 டிரில்லியன் ரூபாய் அதிகரிக்கிறது. இது 2 டிரில்லியன் வரை செல்லும் போது அரசாங்கம் ஒன்று இருக்கப் போவதில்லை. அதனால் ஏற்பட போகும் பாரிய அளவில் இருந்து நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்காக இலங்கை மக்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்ற செய்தியை இந்த புத்தாண்டில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவ்வாறு செய்யப்படாவிட்டால் எமது எதிர்கால சந்ததியினருக்கு இந்த நாடு காலனித்துவ நாடாக உரித்தாகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார்.
சைவர்களுக்குரிய வழிபாட்டு தலமான வடக்குநாரி மலையை பௌத்த இடம் என தெரிவித்து வர்த்தமானி வெளியிடப்பட உள்ளதாக பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையை தாம் கண்டிப்பதாக கிழக்கு மாகாண சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஒன்றியம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக ஒன்றியத்தின் தலைவர் சிவஜோகநாதன் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: வடக்குநாரி மலை தொடர்பாக பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது வவுனியா வடக்குநாரி மலையில் காணப்படும் தடயங்கள் அனைத்தும் பௌத்தத்திற்குரிய என தெரிவித்தது மட்டுமல்ல, விரைவில் வர்த்தமானி வெளியிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அமைச்சர் வெளியிட்டுள்ள இந்த கருத்தை நாம் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். வடக்குநாரி மலை என்பது தமிழர்களின் பாரம்பரிய வழிபாட்டு தலமாக நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. இங்கு வழிபாட்டு முறைமை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயமாக நீண்ட காலமாக சைவ சமயத்தவர்களால் வழிபாடு நடாத்தப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்க விடயமாகும். அப்போதைய மக்களின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் தொடர்ச்சியான ஆன்மீக செயற்பாடுகள் இதனை உறுதிப்படுத்துகின்றன. இவ்வாறான சூழலில் எந்தவித பரந்த ஆய்வும் இல்லாமல் ஒருதலை பட்சமாக இத்தலம் பௌத்த மதத்திற்குரியது என அறிவிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். இந்த ஆட்சியாளர்கள் இதன் மூலம் மிக தெளிவாக தமது இனவாத மதவாத போக்கினை கடைபிடிக்கின்றார்கள் என்பதற்கு இதைவிட ஆதாரம் தேவையில்லை. இது மிக மோசமான அதிகார துஷ்பிரயோகமாகும். இத்தகைய அறிவிப்புகள் வரலாற்று உண்மைகளை மறைக்கும் முயற்சியாகும். தமிழ் மக்கள் இனது மத மற்றும் கலாச்சார உரிமைகளை மீறும் செயலாகும். பல இன மத மக்கள் இணைந்து வாழும் நாட்டில் பொறுப்பான பதவியில் உள்ளவர்கள் சமநிலையினுடனும் நியாயத்துடனும் கருத்து வெளியிட வேண்டும். எந்த ஒரு சமூகம் அல்லது மதத்தினரின் உரிமைகளை புறக்கணிக்கும் நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் பெரும் பாதிப்புகளை உருவாக்கக்கூடும். எனவே நாம் வலியுறுத்துவது அமைச்சர் வெளியிட்ட கருத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். வடக்குநாரி மலை தொடர்பாக சுயாதீன மற்றும் உண்மையான விஞ்ஞான ரீதியான ஆய்வு நடத்தப்பட வேண்டும். அப்போதைய மக்களின் வரலாற்று மற்றும் வழிபாட்டு உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இவ்விடயத்தில் நீதியும் சமத்துவமும் நிலைநிறுத்தப்படும் வரை எங்களது ஜனநாயகமான எதிர்ப்பு நடவடிக்கைகளும் தொடரும் என்று தெரிவித்தார். யாழ்ப்பாண வாசியின் தொலைந்து போன பணப்பையை யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெயமாக கண்டெடுத்து உரியவரிடம் கையளித்த நிகழ்ச்சி சம்பவம் ஒன்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் கந்தர் மடத்தில் வசிக்கும் ஒருவர் புத்தளம் பகுதியில் 30,000 பணத்துடன் தனது பணப்பையை தொலைத்துவிட்டு தேடி அலைந்துள்ளார். பணி நிமித்தம் புத்தளத்திற்கு சென்ற யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பணப்பையொன்று வீதியில் விழுந்து கிடப்பதை அவதானித்து அதனை எடுத்து விசாரணை மேற்கொள்ளுமாறு பணித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த பைக்குள் இருந்த ஆவணங்களை கொண்டு அது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் என்பதை உறுதிப்படுத்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அதனை நேற்றைய தினம் தொலைத்த பணப்பையை உரிமையாளரிடம் கையளித்தார். யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் இச்செயலுக்கு பலரும் தமது பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். வலுசக்தியில் தற்போது ஏற்பட்டிருக்கும் நெருக்கடியை சமாளிப்பதற்காக விக்டோரியா நீர்த்தக்கத்தில் நீர் வெளியேற்றலை முன்பைவிட அதிகரிக்குமாறு அரசு தீர்மானித்துள்ளது. குறித்த தீர்மானத்தை மீள பெற்றுக் கொள்ளுமாறு முன்னிலை சோசலிச கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. அக்கட்சியின் உறுப்பினர் துமிந்த நாகமுவ நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த தீர்மானத்தால் ஏற்பட போகும் பாரிய ஆபத்து தொடர்பில் வெளிப்படுத்தினார். அது தொடர்பில் அவர் விளக்கம் அளித்த போது, கமத்தொழில் மற்றும் கால்நடைகள் அமைச்சினால் மார்ச் மாதம் 24ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் குறித்த நீர் வெளியேற்றல் தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதில் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் அமைச்சர் லால்காந்த ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த தீர்மானத்தால் 7,260 மில்லியன் ரூபாய் மின்சக்தி உற்பத்தியில் மீதப்படுத்தி கொள்ளலாம் எனவும் அந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. விக்டோரியா நீர்த்தக்கத்தில் 405 மில்லியன் கனமீட்டர் நீரின் மட்டம் பேணப்பட வேண்டும். குடிநீர் வழங்குவதற்காக குறித்த மட்டம் இருக்க வேண்டும். ஆனால் 330 கனமீட்டர் நீரை வெளியேற்ற எடுக்கப்பட்ட தீர்மானத்தால் தற்போதைய நிலையில் பல கொல்ல திகன குண்டசாலை போன்ற பகுதிகளில் பாரிய நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு நீர் வெளியேற்றப்பட்ட பின்னர் நீர்த்தக்கத்தில் 75 மில்லியன் கனமீட்டர் நீரே மீதப்படும். அதில் மின் உற்பத்தி செய்யப்பட உள்ளது. எதிர்காலத்தில் எல்னினோ கடும் வறட்சி ஏற்படுத்தப் போவதாக எச்சரிக்கை விடுத்திருக்கும் சந்தர்ப்பத்தில் இவ்வாறான தீர்மானங்கள் விவசாயம் மற்றும் குடிநீருக்கு தேவையான நீரை பெற்றுக்கொள்வதில் பாரிய நெருக்கடி ஏற்படுத்தலாம். தரமற்ற நிலக்கரி ஊழலை மறைக்க எடுக்கும் முயற்சியால் எதிர்பாராத பல நெருக்கடிகளை உருவாக்கப் போகும் அரசின் முட்டாள்தனமான தீர்மானங்களை மீள பெற்றுக்கொள்ளுமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். தையிட்டி விஹாரை பிரச்சினை சர்வதேச நாடுகளால் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கப்படுகின்றது. எதிர்வரும் நாட்களில் அமைச்சர்கள் குழு வெளிநாட்டுக்கு செல்ல உள்ளது. அதனாலேயே வெளிநாடு செல்வதற்கு முன்னர் தையிட்டி பிரச்சினையை தீர்ப்பது போன்று காட்டிக்கொள்வதற்காக அவசரமாக காணி உரிமையாளர்களோடு கலந்துரையாடப்பட்டுள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் நேற்று இடம்பெற்ற தையிட்டி அடுத்தது இனம் தலைப்பில் தையிட்டி காணி உரிமையாளர்களுக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும்
செய்யும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவித்தவை வருமாறு: தையிட்டி விஹாரையின் பெயர் பலகையில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் கட்டப்பட்டு அவர்களால் பராமரிக்கப்படுகின்ற விஹாரை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விஹாரை பாதுகாப்பு அமைச்சுக்கு சொந்தமானது என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. விஹாரை அமைந்திருக்கும் காணி உரிமையாளர்கள் அந்த காணியின் வாசலுக்கு கூட செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது. தென்பகுதியில் குழப்பங்கள் ஏற்படும் என கூறிக்கொண்டு தையிட்டி விஹாரைக்கு பலத்த பாதுகாப்பும் தொடர்ந்து வழங்கப்படுகின்றது. இந்த அர்த்தம் இந்த விஹாரையில் இருக்கக்கூடிய ஒரு துண்டு நிலத்தை கூட விடுவிக்க முடியாது என்பதேயாகும். தையிட்டி விஹாரை பிரச்சினை சர்வதேச நாடுகளால் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கப்படுகின்றது. அண்மையில் வருகை தந்திருந்த ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி தையிட்டி விஹாரை பிரச்சினை தொடர்பாகவும் எங்களோடு கலந்துரையாடி இருந்தார். அந்த விஹாரை பிரச்சினை தொடர்பாக தாங்கள் தொடர்ந்தும் அவதானித்து வருகின்றார்கள் எனவும் எங்களிடம் தெரிவித்திருந்தார். தையிட்டி விவகாரம் தொடர்பில் உலக நாடுகளால் அந்த அரசாங்கத்திற்கு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டு வருகின்றது. எதிர்வரும் நாட்களில் அமைச்சர்கள் குழு வெளிநாட்டுக்கு செல்ல உள்ளது. அதனாலேயே வெளிநாடு செல்வதற்கு முன்னர் தையிட்டி பிரச்சனையை தீர்ப்பது போன்று காட்டிக்கொள்வதற்காக அவசரமாக காணி உரிமையாளர்களோடு கலந்துரையாடப்பட்டுள்ளது. வேறு இடங்களில் காணிகளை சுவீகரிக்கின்ற போது எழுத்து மூலமான அறிவிப்பின் மூலமே காணிகளை சுவீகரிக்கின்றார்கள். ஆனால் தையிட்டி விஹாரை பிரச்சனையில் நடப்பதோ வேறு விதமாகவே உள்ளது. நில அளவை திணைக்களம் எந்த கட்டளையின் அடிப்படையில் இந்த காணிகளை அளவீடு செய்ததற்கு தயாராகின்றது? எழுத்து மூலமாக கட்டளைகள் எதுவும் வழங்கப்பட்டிருக்கின்றதா? அவ்வாறாயின் என்ன தேவைக்காக குறித்த காணிகள் அளவிடப்படுகின்றன என அந்த எழுத்துமூல ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுகின்றது. மக்களின் காணிகளை விடுவிப்பதற்காகவே இந்த அரசாங்கம் காணிகளை அளவீடு செய்கின்றது என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. குருந்தூர் மலையிலும் அகழ்வு பணிகளை மாத்திரமே செய்வோம், எதுவித கட்டுமான பணிகளும் இடம்பெறாது என அப்போதைய புத்த சாஸ்திர அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்தார். ஆனால் தற்போது ஒரு விஹாரை முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டுவிட்டது. இப்படி தையிட்டி பகுதியிலும் பிரச்சனை கைமீறி போன பின்னர் தொடர்ந்தும் எதிர்ப்பு காட்டி எதுவித பலனும் இல்லை. தையிட்டி பகுதியில் தொடர்ந்தும் ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்று வருகின்றன. 3 வருடங்களாக இடம்பெறும் தொடர்ச்சியான போராட்டங்கள் காரணமாகவே அந்த ஆக்கிரமிப்புகள் கட்டுப்படுத்தப்பட்டன. இல்லையெனில் அந்த இடம் முழுவதுமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும். தையிட்டி காணி உரிமையாளர்கள் மற்றும் மாற்று காணிகளை பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றனர் என வடக்கு மாகாண ஆளுநர் அபத்தமான பொய்யொன்றை அண்மையில் கூறியிருந்தார். தொடர்ந்தும் தையிட்டி விஹாரை பகுதியை சூழலுள்ள காணிகளுக்கு போலீஸ் மற்றும் ராணுவ பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் அவதானிக்கின்ற போது காணிகளை விடுவிக்கும் நோக்கிலே அரசாங்கம் செயற்படுகின்றது என்ற உத்தரவாதம் இல்லை என்றே கூற வேண்டும். அரசாங்கம் காணிகளை அளவீடு செய்து மக்களுக்கு வழங்கும் என்பதனை எழுத்து மூலமாக அறிவிக்குமாக இருந்தால் காணிகளை அளவீடு செய்வதற்கு அனுமதி வழங்குவது தொடர்பில் சிந்திக்கலாம். ஆனால் அப்படி ஒரு எழுத்து மூல உத்தரவாதத்தை தராத நிலையில் அளவீட்டு பணிகளை அனுமதிக்க முடியாது என்றார். பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் புள்ளியான் எனப்படும் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் இதனை உறுதிப்படுத்தினார். சுகீனம் காரணமாக நேற்று பிற்பகல் அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அத்துடன் அவர் தற்போது மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பதாகவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக ஏனையின் வீதியில் ஒன்ற மரமானது அண்மையில் வெட்டப்பட்டது. வெட்டப்பட்ட மரத்தின் அடிப்பாகம் வீதியின் மட்டத்தை விட மேலாக காணப்படுகிறது. இதனால் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் காணப்படுகிறது. எனவே அந்த மரத்தின் அடிப்பகுதியை வெட்டி அகற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை முன்வைத்தனர். தையிட்டி விஹாரை அமைந்துள்ள காணியை அளவீடு செய்யும் பணிகளுக்கு காணி உரிமையாளர்கள் சம்மதம் தெரிவித்தால் அதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதக நிலைமைகள் தொடர்பாக நேற்றைய தினம் மாலை கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. தையிட்டி காணி உரிமையாளர்களின் ஏற்பாட்டில் தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள், சட்டத்தரணிகள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை தெரிவித்தனர். காணியினை அளவீடு செய்வதனால் காணிக்கான வரைபடத்தினை பெற்றுக் கொள்வதால் காணிகளை உறுதிப்படுத்த அவை உதவியாக இருக்கும். தற்போது வரையில் 17 காணி உரிமையாளர்கள் தமது காணி உறுதிகளோடு இருந்தாலும் அவர்களின் காணிகளை அடையாளம் காண முடியாத நிலைமை காணப்படுகின்றது. காணிகளை அளவீடு செய்ய அனுமதிப்பதன் ஊடாக அவற்றுக்கான வரைபடங்களை பெற்றுக் கொள்ள முடியும். வரைபடங்களின் அடிப்படையில் காணிகளை அடையாளம் கண்டு தொடர்ந்தும் காணி விடுவிப்புக்கான போராட்டத்தை முன்னெடுக்க முடியும். அதேபோல காணிகளை அளவீடு செய்ய சம்மதித்தால் அதனை கொண்டு காணிகளை சுவீகரித்து விடுவார்களோ என்ற நியாயமான கலையரங்கில் சந்தேகம் காணி உரிமையாளர்களுக்கு இருப்பதனால் காணி அளவீடு செய்யும் பணிகளுக்கு அனுமதிக்கும் போது இந்த காணிகளை விடுவிக்கும் நோக்குக்காக மாத்திரம் காணிகளை அளவீடு செய்ய சம்மதிக்கின்றோம். வேறு எந்த நோக்கங்களுக்காகவும் நாம் காணிகளை அளவீடு செய்ய சம்மதிக்கவில்லை என துணைப்பட சட்டத்திறனிகள் மூலம் சம்மத கடிதங்களை நில அளவை திணைக்களத்திற்கு சமர்ப்பித்த பின்னர் காணிகளை அளவீடு செய்ய அனுமதித்தால் பிற்காலத்தில் காணிகளை சுவீகரிக்க முயன்றால் சட்ட போராட்டங்களையும் நடத்த முடியும் என பெரும்பாலானோர் கருத்து தெரிவித்தனர். அவர்கள் மேலும் கூறுகையில், இதேபோல இலங்கையின் நீதித்துறையை, சட்டங்களை நம்பி நாம் ஏமாந்து போயுள்ளோம்.
நீராவடி பிள்ளையாறு கோவில் அடியில் பெக்குவின் உடலை தகனம் செய்ய நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்தது. அதனை மீறியும் உடல் தகனம் செய்யப்பட்டது. குருந்தூர் மலையில் கட்டுமானத்தை நிறுத்தச் சொல்லி தடை உத்தரவு வழங்கப்பட்டது. அதனையும் மீறி விகாரை கட்டப்பட்டது மாத்திரமின்றி தடை உத்தரவு பிறப்பித்த நீதிபதிக்கு அழுத்தங்களை கொடுத்தமையால் அவர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். இவ்வாறான நிலையில் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவீடு செய்ய சம்மதித்தால் அதனை சுவீகரிப்புக்கான முதல் படியாக கொண்டு எதிர்காலத்தில் இவ்வளவு காணிகளும் தையிட்டி விகாரைக்கென வர்த்தமானி அறிவித்தலூடாக இலகுவாக காணிகளை சுவீகரித்துக் கொள்வார்கள். எந்த ஒரு இடத்திலும் காணிகளை அளந்து விடுவிக்கவில்லை. அவர்கள் காணிகளை விடுவிக்கட்டும். காணி உரிமையாளர்கள் அளந்து தமது காணிகளை எல்லப்படுத்திக் கொள்வார்கள். காணிகளை அளந்துத்தான் விடுவிப்போம் என சொல்வதில் ஏதோ மர்மம் இருக்கின்றது. அதே நேரம் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளில் 17 பேரை காணி உறுதிகளோடு அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இன்னும் சிலரிடம் உறுதிகள் இல்லாமலும் காணி உரிமையாளர்களை அடையாளம் தெரியாமலும் இருக்கின்றது. இவ்வாறான காணிகளை உரிமை கோரப்படாத காணிகள் என அரசாங்கம் சுவீகரிக்க வாய்ப்புகள் உள்ளன. எனவே நாம் காணிகளை அளவீடு செய்ய சம்மதித்தால் விகாரையை முற்றாக அகற்று என தொடர்ந்து போராடி விகாரை அகற்ற வைக்க வேண்டும். அளவீடு செய்து சிலரின் காணிகளை மாத்திரம் விடுவித்து ஏனைய காணிகளை சுவீகரிக்கும் எண்ணம் கூட அவர்களுக்கு இருக்கலாம். எனவே நாம் தொடர்ந்து விகாரையை அகற்று எமது காணிகளை விடுவி என போராடுவதே சிறந்தது என தெரிவித்தார். இறுதியில் காணிகளை அளவீடு செய்ய சம்மதிப்பதா இல்லையா என்று எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில் கூட்டம் நிறைவடைந்தது. குறித்த காணிகளை வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு அளவீடு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் காணிகளை அளவீடு செய்ய சம்மதிப்பதா இல்லையா என்ற முடிவுக்கு காணி உரிமையாளர்கள் வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பெண்கள் கடத்தல் மற்றும் கொலை தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதேவேளை இந்த வழக்கில் தொடர்புடைய நகைக்கடை உரிமையாளர்கள் 2 பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இன்று நீதிமன்றத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் சந்தேக நபர்கள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்ஷினி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து நகைகளை கொள்வனவு செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட 2 நகைக்கடை உரிமையாளர்களையும் பிணையில் விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டார். ஏனைய 4 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு அவர் ஆணையிட்டார். கடந்த மாதம் 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காட்டு வயல் பிரதேசத்தில் உள்ள பாலடைந்த கிணறு ஒன்றிலிருந்து வவுனதீவு கொத்தியாப்பிளை பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயதுடைய இளம் தாய் ஒருவர் உயிருடனும் ஏற்கனவே காணாமல் போனதாக கருதப்பட்ட மற்றொரு பெண் சடலமாகவும் மீட்கப்பட்டனர். அத்துடன் அந்த இளம் தாயின் 3 வயது சிறுமி கொத்தியாப்பிளை வயல் பகுதியில் உயிருடன் மீட்கப்பட்டிருந்தார். இச்சம்பவம் தொடர்பாக கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் மாதிபர் வர்ண ஜெயசுந்தரவின் வழிகாட்டலில் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலாரத்னவின் கண்காணிப்பில் கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி செல்வநாயக மேனன் தலைமையிலான போலீஸ் குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இந்த விசாரணைகளின் அடிப்படையில் வவுனதீவு காஞ்சிரம்குடா பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய பெண், அவரது 34 வயதுடைய கணவர், 22 வயதுடைய தம்பி மற்றும் கொள்ளையிடப்பட்ட தங்க ஆபரணங்களை வாங்கிய ஊரணி மற்றும் திருகோணமலை வீதியைச் சேர்ந்த 2 நகைக்கடை உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் மயக்க மருந்துகளை பெற்றுக் கொடுத்த முச்சக்கரவண்டி சாரதி மற்றும் மருந்துகளை விநியோகித்தவர் ஆகியோரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இவர்களில் மயக்க மருந்துகளை பெற்றுக் கொடுத்த முச்சக்கரவண்டி சாரதி ஏற்கனவே பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் 2 நகைக்கடை உரிமையாளர்களும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஏனைய சந்தேக நபர்கள் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நபரூர்வு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தால் வழங்கப்பட்ட தரநிலைப்படுத்தப்பட்ட பதிவு இலக்க தகடுகளை மாற்றியமைத்து வாகனங்களை செலுத்துவோருக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பு பிரதி காவல்துறை அதிபர் WPJ சேனாதீர இதுகுறித்த தகவலை வெளியிட்டுள்ளார். புதிதாக பதிவு செய்யப்படும் வாகனங்களுக்கு முறையான பதிவு எண்கள் வழங்கும் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படாத சூழலை பயன்படுத்தி சில கடத்தல்காரர்கள் மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் சட்டவிரோத நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை தடுக்கும் நோக்கில் தரப்படுத்தப்பட்ட இலக்க தகடுகளை பயன்படுத்துவதை உறுதி செய்யுமாறு மோட்டார் வாகன ஆணையாளருக்கு காவல்துறை அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக WPJ சேனாதீர மேலும் தெரிவித்தார். தற்போது பல வாகன உரிமையாளர்கள் வெவ்வேறு வண்ணங்கள், எழுத்துருக்கள் மற்றும் லட்சணைகள் அடங்கிய அலங்கார இலக்க தகடுகளை பயன்படுத்தி வருகின்றனர். இத்தகைய நடைமுறைகளை ஒழுங்குபடுத்தவும் வீதி பாதுகாப்பு விதிகளுக்கு முரணாக செயற்படுவோரை கண்டறியவும் நாடு முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட உள்ளன. வீதிகளை மீறுவோருக்கு அபராதம் விதிக்கப்படுவதுடன் சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் வாந்தி எடுத்த சிறுமியொருவர் நேற்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 8 வயதுடைய முகமது ஜிஹாட் பவியா என்ற சிறுமியை இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவர். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, குறித்த சிறுமிக்கு கடந்த 13ஆம் தேதி வயிற்று வலியுடன் வாந்தி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் இன்று அதிகாலை 1 மணியளவில் மீண்டும் வயிற்று வலி ஏற்பட்டதுடன் அவர் வாந்தி எடுத்துள்ளார். நிலைமை மோசமடையவே அதிகாலை 4:30 மணியளவில் சிறுமி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்.
மீட்கப்பட்டார். இருப்பினும் அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மதியம் பரிதாபமாக உயிரிழந்தார். சிறுமியின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். சிறுமிக்கு குடல் வளரி பாதிப்பு ஏற்பட்டதால் வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக அவர் வாந்தி எடுத்த வேளையில் வாந்தி பொருட்களை எதிர்பாராத விதமாக சுவாச குழாயினுள் சென்றதாலேயே மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. அம்பாந்தோட்டை தங்காளை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கைத்துப்பாக்கியொன்றை உடமையில் வைத்திருந்த முன்னாள் கடற்படை சிப்பாய் ஒருவரை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். தங்காளை பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நபர் ஒருவர் நடமாடுகின்றார் என போலீஸ் விசேட பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போது அவர் சிக்கியுள்ளார். இதன்போது அவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் முன்னாள் கடற்படை சிப்பாய் என்பது முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அவர் எதற்காக அந்த ஆயுதத்தை வைத்திருந்தார், ஏதேனும் குற்றச்செயல்களில் ஈடுபட திட்டமிட்டிருந்தாரா அல்லது பாதாள உலக குழுக்களுடன் இவருக்கு தொடர்புள்ளதா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புத்தாண்டு காலத்தில் பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறான சட்டவிரோத ஆயுத புழக்கத்தை கண்டறிய போலீசார் விசேட தேடுதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். கரணி நிதி மோசடிகளை முன்னெடுப்பதற்காக இலங்கைக்கு வருகை தந்த 9 சீனர்கள் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 2,40,20,000 ரூபாய் பெறுமதியான மின்னணு தொடர்பு சாதனங்களை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இந்த சீன பிரஜைகள் இன்று அதிகாலை 12:25 மணியளவில் சீனாவின் ஹுன்பிங் நகரிலிருந்து சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான MQ-6912 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். அவர்கள் தங்களது உடல் மற்றும் ஆடைகளுக்கு செலோடோப் மூலம் ஒட்டி மறைத்து வைத்திருந்த 383 பயன்படுத்தப்பட்ட கையடக்க தொலைபேசிகள், 101 டேப் கணனிகள் மற்றும் 6 வைஃபை ரவுட்டர்களை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். குறித்த சீன பிரஜைகளை தமது பொறுப்பில் வைத்துள்ள சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக வெளியேற முயன்ற மற்றொரு ஈரானிய சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படையின் தாக்குதல் கப்பல் வெற்றிகரமாக தடுத்து திருப்பி அனுப்பியுள்ளது. ஈரானிய கொடியுடன் பயணித்த இந்த சரக்கு கப்பலை தடுத்து நிறுத்தும் நடவடிக்கையில் USS ஸ்ப்ரூன்ஸ் என்ற அமெரிக்க போர்க்கப்பல் ஈடுபட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இக்கப்பலுடன் சேர்த்து ஈரானிலிருந்து புறப்பட்ட சுமார் 10 கப்பல்கள் இதுவரை அமெரிக்காவினால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக விதிக்கப்பட்ட கடற்படை தடைகள் அமலாகி இன்றுடன் 3 நாட்கள் நிறைவடைகின்றன. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% கொண்டுள்ள ஹோர்முஸ் நீரிணை ஊடான போக்குவரத்தை கட்டுப்படுத்தி ஈரான் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துவதே இந்த தடையின் நோக்கமாகும். இந்த நடவடிக்கையில் 10,000க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர், 12,000க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் மற்றும் பல விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் ஈரானுடன் தொடர்பில்லாத ஏனைய நாடுகளின் கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுடனான சாத்தியமான புதிய பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ராணுவ தளபதி தலைமையிலான உயர்மட்ட பாகிஸ்தான் தூதுக்குழு நேற்று ஈரான் தலைநகர் தெஹ்ரானை வந்தடைந்தது. தொடர்ந்து நடைபெற்று வரும் மத்தியஸ்த முயற்சியின் ஒரு பகுதியாக தெஹ்ரானுக்கு வந்த பீட் மார்ஷல் ஆசிம் முனீர் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொக்சின் நக்வி மற்றும் பிறருடன் வந்துள்ளார் என்று பாகிஸ்தான் ராணுவம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வந்தடைந்த தூதுக்குழுவை அராக்சி வரவேற்றார். ஈரான் மற்றும் அமெரிக்க இடையான சாத்தியமான பேச்சுவார்த்தைகளுக்கான திட்டத்தை முனீர் மற்றும் அராக்சி இடையான பேச்சுவார்த்தைகள் கோடிட்டு காட்டும் என்று ஈரானின் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வாஷிங்டனின் புதிய செய்தியை கொண்டு வந்துள்ள பாகிஸ்தான் தூதுக்குழு ஈரான் அதிகாரிகளுடனான சந்திப்புகளில் வரவிருக்கும் பேச்சுவார்த்தைகள் குறித்து விவாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக IRIP நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் தங்கள் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் வார இறுதியில் பாகிஸ்தானின் அரிதான நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தின. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படாமல் முடிவடைந்தமை குறிப்பிடத்தக்கது.